வாரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சி வழக்கு ஜூலை 19 ஒத்திவைப்பு. எதிராளிகள் ஒன்று சேர்ந்து பதில் மனுவை தாக்கல் செய்வதற்கு நீதிமன்றம் கால அவகாசம். அரசாங்கத்திலிருந்து விலகும் மொட்டு கட்சி, ரணிலுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை, சுரேன் ராகவன் தெரிவிப்பு. யாழ் மாவட்டத்தில் கணித பிரிவில் முதலிடம், சாதனை படைத்த மாணவன். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிரான வழக்கை விரைந்து முடிவுறுத்துவதற்கு வசதியாக எதிராளிகள் அனைவரும் தமக்குள் ஒன்றுபட்டு ஒரு நிலைப்பாட்டில் தங்கள் பதில் மனுக்களை தாக்கல் செய்வர் என திருகோணமலை மாவட்ட நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டமையை அடுத்து அதற்கு வசதியாக கால அவகாசம் வழங்கி வழக்கை ஜூலை 19 நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அதே சமயம் கட்சியின் புதிய நிர்வாகிகள் தெரிவு மற்றும் பதவியேற்பு தொடர்பில் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றம் ஏற்கனவே விதித்திருந்த கட்டாணை உத்தரவு நேற்று முதல் மீண்டும் ஜூலை 19 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதுவரை எதிராளிகள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்சேபனைகள் தொடர்பில் தமது தரப்பு அவதானங்களை வழக்காளியின் சட்டத்தரணி எடுத்துரைத்துள்ளார். 7 பிரதான எதிராளிகளும் 3 வெவ்வேறு விதமான நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். அவற்றுக்கிடையே இணக்கமான ஒரு நிலைப்பாட்டை கண்டு சுமூகமாக விடயத்தை தீர்ப்பது சாத்தியமற்றதென்றார் வழக்காளி தரப்பு சட்டத்தரணி. எதிராளிகள் தரப்பில் தமக்காக தாமே நேரில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் இந்த விடயத்தில் கட்சி ரீதியாக எதிராளிகள் அனைவரும் இப்போது ஒன்றுபட்ட தீர்மானத்தை எடுத்துள்ளனர் என்றும் அதன் அடிப்படையில் ஒரே நிலைப்பாட்டை பதில் மனுக்களாக அவர்கள் சமர்ப்பிப்பார்கள் என்றும் அந்த சமர்ப்பணத்தின் அடிப்படையில் இணக்கமான முடிவு ஒன்றுக்கு வழக்காளியும் எதிராளியும் வர முடியும் என்றும் குறிப்பிட்டார். அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அந்த பதில் மனுக்களை தாக்கல் செய்வதற்கு ஜூலை 19 வரை கால அவகாசம் வழங்கி வழக்கை அந்த திகதிக்கு ஒத்திவைத்தது. இதற்கிடையில் வழக்கு நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே கிளிநொச்சியை சேர்ந்த கட்சி உறுப்பினரான சண்முகராஜா ஜீவராஜா என்பவர் தம்மையும் இடையீட்டு எதிராளியா சேர்த்துக் கொள்ளும்படி விண்ணப்பித்துள்ளார். எதிராளிகளில் ஒருவரான ஸ்ரீதரன் எம்பியின் சட்டத்திரணி புவிதரனே அவருக்காகவும் முன்னிலையானார். எதிராளிகள் தரப்பில் அவரை ஓர் எதிராளியாக சேர்த்துக் கொள்வதற்கு ஆட்சேபனை எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுத் தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் முன்வைத்த யோசனையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடைமுறைப்படுத்தினால் அரசாங்கத்திலிருந்து விலகுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எச்சரித்துள்ளது. நெலு மாவட்டத்தில் அமைந்துள்ள பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பாலித்தரங்கே பண்டாரா தெரிவித்த கருத்திற்கு ஜனாதிபதி பொறுப்பேற்கவில்லை என்றால் நாட்டிற்கு அறிக்கையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதியை தவிர வேறு எவரேனும் நாட்டிற்கு கேடு விளைவித்தால் அதற்கு கட்சி என்ற ரீதியில் எப்பொழுதும் எதிர்ப்பை தெரிவிப்போம். தவறு நடந்தால் அவர் நிச்சயம் அரசாங்கத்தை விட்டு விலகுவார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்தலை திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னதாக நடத்துவதே தமது கட்சியின் ஸ்தாபகரான ஃபசில் ராஜபக்சவின் நிலைப்பாடு. இந்த நிலையில் எந்த ஒரு தேர்தலையும் ஒத்திவைக்க கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் சங்கங்களுடன் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடகப் பிரிவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசாங்கம் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு சிறந்த தீர்வை வழங்குவதற்கு காத்திருக்கின்றது. அதன்படி இது தொடர்பான கலந்துரையாடல் எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தற்போது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது துரதிருஷ்டவசமான விடயம் எனவும் எதிர்கால சந்ததி மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். இந்த தொழிற்சார் நடவடிக்கைகள் காரணமாக சுமார் 150 மில்லியன் ரூபாய் நேரடி நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது 1.8 மில்லியன் மனித நேரத்தை வீணடிப்பதுடன் மேலும் 1 மணி நேரத்தை வீணடிக்க அரசாங்கம் விரும்பவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த தொழிற்சங்கங்களின் சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற அடுத்த 6 மாதங்களுக்கு 1.1 பில்லியன் ரூபாய் தேவைப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை கோரியுள்ளதாகவும் இந்த பிரச்சினைக்கான தீர்வை எவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பில் நிதி அமைச்சு மற்றும் திரைசேரியுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். காப்போதா உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் யாழ் மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்று மாணவன் மதியழகன் டினோஜன் சாதனை படைத்துள்ளார். 2013ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று வெளியாகின. இந்நிலையில் குறித்த மாணவன் கணித பிரிவில் மாவட்ட மட்டத்தில் முதலிடம், அகில இலங்கை ரீதியில் 47வது இடத்தினையும் பெற்றுள்ளார். அத்தோடு யாழ்மி சாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரி மாணவனான டினோஜன் பொறியியல் பீடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியைச் சேர்ந்த 56 மாணவர்கள் 3A சித்திகளை பெற்றுள்ளனர். 2A சித்திகளை 30 மாணவர்களும், A2B சித்திகளை 24 மாணவர்களும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் பெற்றுள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையில் 30 மாணவிகள் 3A சித்திகளை பெற்றுள்ளனர். மேலும் 2AB சித்திகளை 29 மாணவிகளும், 2AC சித்திகளை 8 மாணவிகளும், 2AS சித்தியை 1 மாணவியும், A2B சித்திகளை 12 மாணவிகளும், ABC சித்திகளை 16 மாணவிகளும் பெற்றுள்ளனர். சாவகச்சேரி இந்து கல்லூரியிலும் 19 மாணவர்கள் 3A சித்திகளை பெற்றுள்ளனர். மேலும் யாழ்ப்பாணத்துறை மதரஸ்த பெண்கள் உயர்தர பாடசாலை 9 மாணவிகள் 3A சித்தி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 2023ஆம் ஆண்டிற்கான காப்போதா உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றிருந்த நிலையில் 3,46,976 பரீட்சார்த்திகள் நாடு முழுவதிலும் இருந்து தோற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை முன்வைப்பது தொடர்பில் இன்று கலந்துரையாடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் விடுத்த அழைப்பிற்கு CV விக்னேஸ்வரன் தனது ஆட்சேபனையை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் CV விக்னேஸ்வரன் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் பொது வேட்பாளர் தொடர்பான பிரேரணையை திசை திருப்பவே இந்த விவாதத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் என தெரிவித்திருந்தார். இதற்கு முன்னர் CV விக்னேஸ்வரன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக பல இடங்களில் கருத்து தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன.